Hi student, 12th standard chapter 1 theorem 1.10 if A is a non-singular matrix of order n, then first question number 1 adjoint of A whole inverse equal to adjoint of A inverse equal to 1 by determinant A into A. Okay, இது நம்ம first question வெரிஃபை பண்ணணும். செகண்ட் நேரம் adjoint of A எதுக்கு equal determinant of A whole power n minus 1க்கு equal செக் பண்ணணும். Third question adjoint of adjoint A equal to determinant of A whole power n minus 2 into A ன்னு செக் பண்ண போகிறோம். நெக்ஸ்ட் fourth question adjoint of lambda A equal to lambda power n minus 1 adjoint of A ன்னு செக் பண்ணி பார்க்க போகிறோம். நெக்ஸ்ட் determinant of adjoint A equal to determinant of n minus 1 whole square ன்னு வெரிஃபை பண்ணணும். நெக்ஸ்ட் adjoint of A whole transpose equal to adjoint of A transpose ன்னு செக் பண்ண போகிறோம். ஓகே, இந்த 6 sum 1 by 1 வெரிஃபை பண்ணி காமிக்க போகிறோம். ஃபர்ஸ்ட் sum number 1. First A என்ன question given A is non-singular matrix. Non-singular matrix னா determine A value not equal to 0. A inverse is exist ஆகுது. We know that நம்ம என்ன வரும் A inverse ஃபார்முலா தெரியும் 1 by determine A into adjoint A தெரியும் நமக்கு. அப்படியே கிராஸ் மல்டிப்ளை பண்ணுங்க. அப்போ adjoint A equal என்ன வரும் A inverse into determinant A. ஏன்னா நமக்கு என்ன வரும் ரிசல்ட்டை வெரிஃபை பண்ணணும். ஏன்னா adjoint A தான் நம்ம யூஸ் ஆகுது. ஓகே, இப்போ நம்ம ரிசல்ட் என்ன டேக் இன்வெர்ஸ் அனுப்போம். ரெண்டு சைடு என்ன வரும் இன்வெர்ஸ் எடுக்க போகிறோம். அப்போ adjoint A whole inverse equal to A inverse whole inverse determinant A whole inverse. இப்போ நான் இந்த டைம்ஸ் அப்படியே இருக்கும். இந்த A inverse டூ டைம்ஸ் நான் இன்வெர்ஸ் இப்போ தீரம் பார்த்துறோம். நான் டபுள் இன்வெர்ஸ்லாம் பார்த்தோம். அப்போ ரெண்டு இன்வெர்ஸ் எடுத்தாவே அது ஏவா ஆகிடும். இந்த determinant A whole inverse கீழே வந்தால் பாசிட்டிவ் ஆகிடும். ஓகே, இது ஈக்குவேஷன் 1. ஓகேவா, therefore நெக்ஸ்ட்னா நமக்கு தேக்னா adjoint of A என்ன நமக்கு திரும்பி நான் determinant A inverse நமக்கு இந்த ஃபங்க்ஷன் எடுத்துக்கிட்டு நெக்ஸ்ட் என்ன பண்ணுறேன் ரீப்ளேஸ் என்ன பண்ணுறேன் A இருக்கிறதுல என்ன பண்ணோம் ஏன்னா ஃபர்ஸ்ட் adjoint of A whole inverse equal to 1 by determinant A ன்னு வெரிஃபை பண்ணிட்டோம். நெக்ஸ்ட் அதே சேம் adjoint A inverse equal to 1 by determinant A வந்து வெரிஃபை பண்ணணும். ஓகே, ஒன்றை செக் பண்ணுறேன். நெக்ஸ்ட் அதே சேம் இந்த ப்ராசஸ் இங்கே எடுத்துக்கிட்டு ரீப்ளேஸ் A இருக்கிறதுல என்ன பண்ண போகிறோம் A inverse யூஸ் பண்ணுறோம். எங்கெங்க A எல்லாம் என்ன யூஸ் பண்ணுறோம் A inverse சப்ஸ்டிட் பண்ண போகிறோம். அப்போ adjoint A inverse equal to A என்ன அந்த ஏருக்கு என்ன பண்ணுறோம் A inverse. அப்போ A inverse whole inverse இந்த ஏக்கு A inverse whole inverse யூஸ் பண்ணுறோம். அப்போ நெக்ஸ்ட் என்ன வரும் இந்த A inverse சொன்னால் ஏவா மாறிடும். இது கீழே வந்தால் பாசிட்டிவ் ஆகிடும். ஃப்ரம் 1 to 2 நமக்கு adjoint A minus 1 இருந்தாலும் 1 by determinant Aக்கு தான் ஈக்குவலாக இருக்குது. adjoint of A inverse இருந்தாலும் 1 by determinant Aக்கு தான் ஈக்குவலாக இருக்குது. therefore this first result is verified. ஓகேவா, ஓகே, செகண்ட் ரிசல்ட் என்னடா determinant of adjoint A equal to என்னடா determinant of A n minus 1 வெரிஃபை பண்ண போகிறோம். ஓகேவா, அதே சேம் நமக்கு A into adjoint A மல்டிப்ளை போனாலும் adjoint of A மல்டிப்ளை போனோம் determinant A into I ன்னு நமக்கு ஒரு தியரம்ஸ் இருக்குது. ஃபர்ஸ்ட் தியரமே 1.1 தியரம் வெரிஃபை பண்ணியிருப்போம். இப்போ நெக்ஸ்ட் என்ன போகிறோம் எல்லாத்தையும் என்ன பண்ணுறோம் டிட்டர்மெண்ட் எடுக்கிறோம். போர்ட் சைடு எல்லா சைடையும் டிட்டர்மெண்ட் எடுக்கிறோம். ஹோல் டிட்டர்மெண்ட் எடுக்கிறோம். இங்கே ஹோல் டிட்டர்மெண்ட் இங்கே ஹோல் டிட்டர்மெண்ட் எடுக்கிறோம். இந்த டிட்டர்மெண்ட் என்ன இதே ஒரு டேர்ம்ஸ் மட்டும் இது ஈக்குவல் பண்ணும். இதை ஈக்குவல் பண்ணலாம், இது ஈக்குவல் எதே ஒன்று ஈக்குவல் பண்ணி ஏன்னா ரெண்டுமே என்ன வரும் டிட்டர்மெண்ட் ஏக்கு தான் ஈக்குவல் நமக்கு இருக்குது. அப்போ இது வந்து என்ன வரும் இதுக்கு ஈக்குவல் பண்ணுறோம். டிட்டர்மெண்ட் தனித்தனியாக பிரித்து எழுதுறோம். நெக்ஸ்ட் என்ன வரும் இது ஹோல் டிட்டர்மெண்ட்டு. இப்போ என்ன வரும் ஒரு ஐடென்டி மேட்ரிக்ஸ் கூட டிட்டர்மினேட் மல்டிப்ளை பண்ணால் திரும்பி என்ன வரும் A தான் வரும். இந்த nth ஆர்டரால் மேலே என்ன வரும் n டைம்ஸ் போட்டுரும். nth ஆர்டரில் n டைம்ஸ் போட்டுக்கிறோம். அப்போ நெக்ஸ்ட்னா நமக்கு இந்த டிட்டர்மெண்ட் A நமக்கு டிவைட் ஆகிடும். நான் டிட்டர்மெண்ட் ஆஃப் adjoint A மட்டும் இங்கே இருக்கட்டும். இது வந்து டிவைட் இருந்துச்சுன்னா இது மேலே போனோன்னா வரும் டிட்டர்மெண்ட் A ஹோல் பவர் மைனஸ் 1 மாறும். இது டிட்டர்மெண்ட் A காமனாக இருந்தால் மேலே என்ன யூஸ் பண்ணலாம் டிட்டர்மெண்ட் n minus 1 ப்ராப்பர்ட்டினா A பவர் m வரும். m minus 1 எப்படி சொல்லலாம் நமக்கு A பவர் m by A பவர் n சொல்லலாம். ஓகே, A பவர் m வேணும் டிவைட் தான் மேலே போனால் A பவர் m minus அந்த ப்ராப்பர்ட்டி யூஸ் பண்ணி டிட்டர்மெண்ட் A ஹோல் பண்ணணும். ஏன்னா இதில் போனால் மேலே பவர் மைனஸ் ஆகும். டிட்டர்மெண்ட் காமனாக மல்டிப்ளை வச்சுன்னா மேலே கற்று ஆட் பண்ணிக்கலாம். அப்போ n minus 1 போட்டு ரிசல்ட் செகண்ட் ரிசல்ட்னா வரும் determinant of adjoint A equal to நமக்கு determinant of A n minus 1 is verified. செகண்ட் ரிசல்ட் தான் வெரிஃபை பண்ணிட்டோம். ஓகேவா, sum number 3 B into adjoint of B equal to adjoint of B into B equal to determinant of B into IN. ஓகே, தேர்ட் செட் வெரிஃபை பண்ண போகிறோம். நெக்ஸ்ட்டு பிக்கு மட்டும் நம்ம ரீப்ளேஸ்னா நம்ம யூஸ் பண்ணுறோம் adjoint of A யூஸ் பண்ணுறோம். எங்கே பிலாங்க நம்ம adjoint of A
என் தேர்டில் நமக்கு அட்ஜாயிண்ட் ஏ தான் கொஸ்டின் இருக்குது. அப்போ பிக்கு என்ன யூஸ் பண்ணுறோம், அட்ஜாயிண்ட் ஆஃப் ஏ யூஸ் பண்ணுறோம். அப்போ பிக்கு அட்ஜாயிண்ட் ஆஃப் ஏ, இந்த பிக்கு இந்த அட்ஜாயிண்ட் அப்படியே இருக்கும், இந்த பிக்கு அட்ஜாயிண்ட் ஆஃப் ஏ, இந்த பிக்கு நேரம். இப்போ நெக்ஸ்ட் நான் இது எதே ஒன்று செக் பண்ணுங்க, நான் ரெண்டு சேம் ஈக்குவல் தான், இது ஈக்குவல் பண்ணணும் காட்டும், இது ஈக்குவல் பண்ணணும் காட்டும். அப்போ இந்த டிட்டர்மினன்ட் அட்ஜாயிண்ட் ஆஃப் ஏ ஐஎன். இப்போ இந்த டேர்ம்ஸ் என்ன அப்படியே இருக்கும், நமக்கு இதெல்லாம் அப்படியே இருக்கும். இப்போ அட்ஜாயிண்ட் ஆஃப் என்ன யூஸ் பண்ணலாம், நமக்கு டிட்டர்மினன்ட் ஏ என் மைனஸ் என்ன செகண்ட் சம் வெரிவ் பண்ணுமா, டிட்டர்மினன்ட் ஆஃப் அட்ஜாயிண்ட் ஏக்கு என்ன யூஸ் பண்ணலாம், டிட்டர்மினன்ட் ஆஃப் ஏ என் மைனஸ் ஒன்னு யூஸ் பண்ணலாம். அப்போ இது ஃபுல்லாக என்ன வரும், டிட்டர்மினன்ட் ஏ என் மைனஸ் ஒன் ஐஎன் அப்படி இருக்குது. இப்போ நெக்ஸ்ட் நான் யூஸ் பண்ண நமக்கு எல்லாத்தையும் என்ன பண்ணுறேன், ஏல மல்டிப்ளை பண்ணுறோம், ஹோல் டைம் ஃபுல் டைம் இதால் ஏல மல்டிப்ளை பண்ணுறோம், இங்கே ஏல மல்டிப்ளை பண்ணுறோம். ஓகே, ஏன்னா அங்கே ஏ இருக்குது ஆன்சரு. அப்போ ஏ இருக்கிறதால என்ன பண்ண நமக்கு ஆன்சரில் ஏல மல்டிப்ளை பண்ணுறேன். அப்போ ஏ இன்ட்டு இது adjoint of A into adjoint of B adjoint A equal to A into determinant of A whole by n minus 1 into IN. ஓகே, இப்போ நெக்ஸ்ட்டு இப்போ நமக்குண்ணா இந்த ஏ வந்து அப்படியே நமக்கு ஃபேக்டர் அப்படியே இருக்கும் ப்ரால. அப்போ இந்த ஏக்கு என்ன யூஸ் பண்ணலாம் நமக்கு, இப்போ நமக்கு ஏ இன்ட்டு அட்ஜாண்ட் ஏ, இந்த ஏவும் அட்ஜாண்ட் ஏவும் மல்டிப்ளை பண்ணால் என்ன வரும் நமக்கு, டிட்டர்மினன்ட் ஏ இன்ட்டு ஐஎன். ஏன்னா ஏ கூட அர்ஜென்ட் ஏ மல்டிப்ளை பண்ணாலும் அர்ஜென்ட் ஏ கூட ஏ மல்டிப்ளை பண்ணால் வரும், டிட்டர்மினன்ட் ஏ ஐஎன் தான் வரும். இந்த ப்ராப்பர்ட்டி ஃபஸ்ட்டு தியரம் 1.1. ஓகே, அப்போ இது ரெண்டுக்கு என்ன யூஸ் பண்ணலாம், டிட்டர்மினன்ட் ஏ ஐஎன் யூஸ் பண்ணிவிட்டு இந்த டேர்ம்ஸ் அப்படியே இருக்கும் நமக்கு, இங்கே இந்த டேர்ம்ஸ் அப்படியே இருக்கும். இப்போ நெக்ஸ்ட் என்ன வராங்க, ஐஎனும் கேன்சல் ஆகிடும். அப்போ இந்த டேர்ம்ஸ் மட்டும் அப்படியே இருக்கும், இந்த டிட்டர்மினன்ட் ஏ என்ன வரும், டிவைல் ஆகிடும். அப்போ நெக்ஸ்ட் என்ன யூஸ் பண்ணுறோம், இந்த டிட்டர்மினன்ட் ஏ மேலே போனால் ஹோல் பவர் -1 ஆகுமா, மேலே என்ன வரும், டிட்டர்மினன்ட் n-1 இருக்குதா, அப்போ என்ன வரும், இந்த -1 நமக்கு n-2. இந்த ஏ வந்து ஃபேக்டர் அப்படியே இருக்கும் நமக்கு. ஓகேவா, என்ன வெரி பண்ண நமக்கு n-2. சரி, இங்கே நமக்கு இதுக்கு இதுதான் நமக்கு. ஓகே, இங்கே டிட்டர்மெண்ட் வராது, ஏ இன்ட்டு டிட்டர்மெண்ட் ஆஃப் ஏ n-2 இதான் நமக்கு வெரி பண்ணணும். ஓகே, சொல்ல கரெக்டாக. ஓகே, இந்த சைடில் யூஸ் பண்ணி ஹிண்ட்ஸ் பார்த்துங்க. நெக்ஸ்ட் ஃபோர்த்து சம், adjoint of A equal to determinant of A inverse. ஓகேவா, இந்த ப்ராப்பர்ட்டி தான் நமக்கு என்ன வரும், ரிசல்ட் வந்துச்சு. ஏ இருக்கிறதுனா யூஸ் பண்ணுறோம், ரீப்ளேஸ் லேம்டா ஏ. ஏன்னா நமக்கு ஆன்சரில் லேம்டா ஏ தான் கொடுத்துட்டாங்க. அப்போ ஏக்கெலாம் என்ன யூஸ் பண்ணுறேன், லேம்டா ஏ யூஸ் பண்ணுங்க. அப்போ அட்ஜாயிண்ட் லேம்டா ஏ, இருக்கிறது லேம்டா ஏ ஹோல் பவர் -1. இப்போ நெக்ஸ்ட்டு இந்த லேம்டா இதை நான் டிட்டர்மினன்ட் தனித்தனி பிரிக்கலாமா, லேம்டா பவர் n. ஏன்னா நமக்கு ப்ராப்பர்ட்டி இருக்குது, ஒரு நான் டிட்டர்மினன்ட்ல லேம்டா கான்ஸ்டன்ட் இருந்துச்சா அதுக்கு என்ன ஹோல் பவர் n மாறும், இதுதான் ஆர்டர் ஆஃப் n. டிட்டர்மினன்ட் ஏ அப்படியே இருக்கும் நமக்கு. ஓகே, சம்ஸ் போடும்போது நான் சொல்லிட்டு நான் ஓகே அந்த ப்ராப்பர்ட்டி யூஸ் பண்ணிருப்போம், லேம்டா பவர் -1 ஏ பவர் -1. ஓகே, இப்போ நெக்ஸ்ட் நான் யூஸ் பண்ணுறோம், இங்கே லேம்டா பவர் n, இங்கே லேம்டா -1, ரெண்டு லேம்டா சேம் இருந்தால் பவர் ஆட் பண்ணிக்கலாம். அப்போ n-1 இந்த டிட்டர்மினன்ட் ஏ அப்படி இருக்கும், ஏ இன்வெர்ஸ் அப்படி இருக்கும். ஓகே, இப்போ நமக்கு டிட்டர்மினன்ட் ஏ இன்வெர்ஸ்னா யூஸ் பண்ணலாம், அட்ஜாயிண்ட் ஆஃப் ஏ யூஸ் பண்ணலாம். அப்போனா நமக்கு லேம்டா n-1 அட்ஜாயிண்ட் ஏ. ஃபோர்த் ரிசல்ட் இஸ் வெரிஃபைடு. நெக்ஸ்ட் ஃபிஃப்த் சம், தேர்ட் சம் கண்டிஷன்லேருந்து நான் ரிவ்யூ பண்ண போகிறோம். ஃபிஃப்த் சம்மு ஃப்ரம் சம் நம்பர் 3 அட்ஜாயிண்ட் ஏ ஈக்குவல் டு டிட்டர்மினன்ட் ஆஃப் ஹோல் பை n-2 ஏ ரிசல்ட்டை கன்சிடர் பண்ணிவிட்டு ஃபிஃப்த் சம்மை கம்ப்ளீட் பண்ண போகிறோம். ஓகே, சரி, ஓகே, ஜஸ்ட் என்ன பண்ணோம், எல்லாத்தையும் என்ன பண்ணுவோம், டிட்டர்மினன்ட் ஃபார்மேட் எடுக்கிறோம். அப்போ டிட்டர்மினன்ட் ஃபார்மேட் நமக்கு இந்த டேர்ம்ஸ் இருக்கும், இதுக்கும் ஹோல் டிட்டர்மினன்ட் எடுக்கிறோம். ஹோல் டிட்டர்மினன்ட் நம்ம யூஸ் பண்ண நமக்கு இந்த டேர்ம்ஸுக்கு டிட்டர்மினன்ட் ஆஃப் லேம்டா ஏ, டிட்டர்மினன்ட் ஆஃப் லேம்டா ஏன்னா லேம்டா பை n டிட்டர்மினன்ட் ஏ சொல்லலாம். இது ஃபுல் டேர்ம்ஸ் தான் லேம்டா, இது ஃபுல்லாக லேம்டா இன்ட்டு ஏ. அப்போ டிட்டர்மினன்ட் ஆஃப் இது ஃபுல்லாக நம்ம என்ன வரும், லேம்டா. அப்போ லேம்டா ஏ, லேம்டா என்ன இருக்கணும், லேம்டா ஹோல் பவர் n. அப்போ இது ஃபுல்லாக லேம்டான்னு எடுத்துக்கிட்டோம், ஹோல் பவர் n இன்ட்டு டிட்டர்மினன்ட் ஏ. இதான் நமக்கு இந்த டிட்டர்மினன்ட் ஏ. புரியுதா அது ஆன்சரு, இது ஃபுல்லாக நமக்கு என்ன வரும், லேம்டா ஏக்கு என்ன வரும், டிட்டர்மினன்ட் ஆஃப் லேம்டா ஏக்கு என்ன ஃபார்முலா, லேம்டா பர் n டிட்டர்மினன்ட் ஏ. இப்போ லேம்டாக்கு என்ன இருக்குது, டிட்டர்மினன்ட் ஏ ஹோல் பர் n-2 இருக்குது, மேலே இருக்குது n-க்கு வந்து n போட்டோம். ஓகே, இன்ட்டு டிட்டர்மினன்ட் ஏ வந்து ஃபார்மேட் இது அப்படியே இருக்கும். ஓகே, ஓகே, இப்போ இந்த n வந்து உள்ளார மாட்டில் பண்ண n ஸ்கொயர் -2n இன்ட்டு டிட்டர்மினன்ட் ஏ. ஓகே, இப்போ நான் இது சேமாக இருந்தால் நம்ம என்ன பண்ணலாம், மேலே ஆட் பண்ணிக்கலாம். ஓகே, அப்போ டிட்டர்மினன்ட் ஏ n² -2n +1 இருக்குது, +1 ஆட் பண்ணிட்டோம். இப்போ என்ன பண்ணணும், n-2 ஹோல் ஸ்கொயர் சொல்லலாம், a ஸ்கொயர், ஓகே, a ஸ்கொயர் சாரி 1 a ஸ்கொயர் b ஸ்கொயர் -2ab கரெக்டாக தான்.
minus 2 2 into n into 1 2n. அப்போ இது ஃபுல் டைம் சொன்னால் a minus b ஹோல் ஸ்கொயர் ஃபார்மேட் இருக்குது. இப்போ ரிசல்ட் நமக்கு வந்துச்சு நமக்கு. ஓகே, ஃபிஃப்த் ரிசல்ட் வெரிஃபைடு. நெக்ஸ்ட்டு சிக்ஸ்த் ரிசல்ட். ஓகே, a is equal to 1 by determinant a அட்ஜென்ட் தெரியும் நமக்கு. அப்போ ஏக்குலாம் என்ன யூஸ் பண்ணுறோம், ரீப்ளேஸ் ஏ பை ஏ டிரான்ஸ்போஸ். ஏன்னா ஏ டிரான்ஸ்போஸ் ஆன்சர் கேட்டுறாங்க. அப்போ ஏக்குலாம் என்ன யூஸ் பண்ணோம், ஏ டிரான்ஸ்போஸ் யூஸ் பண்ணுறோம். எங்கே ஏலாம் அங்கே ஆன்சரை அங்கே என்ன கொடுத்தனா அதை வச்சுனா யூஸ் பண்ண போகிறோம். ஏன்னா ஏக்கு வந்து ஏ டிரான்ஸ்போஸ் கேட்டுறாங்க. அப்போ ஏக்குலாம் என்ன யூஸ் பண்ணுறோம், ரீப்ளேஸ் என்ன வரும், ஏ டிரான்ஸ்போஸ் யூஸ் பண்ணுறோம். அப்போ ஏக்கு என்ன பண்ணுறோம், ஏ டிரான்ஸ்போஸ் ஹோல் இன்வர்ஸ் ஈக்குவல் 1 by ஏ டிரான்ஸ்போஸ் அட்ஜாயிண்ட் ஆஃப் ஏ டிரான்ஸ்போஸ். இப்போ நெக்ஸ்ட்டு இப்போ கிராஸ் மல்டிப்ளை பண்ணுறேன். இந்த அர்ஜென்ட் ஆஃப் ஏ டிரான்ஸ்போஸும் அப்படியே இருக்கட்டும், இது இங்கே போனால் மல்டிப்ளை ஆகிடும். ஓகே, அப்போ அர்ஜென்ட் ஆஃப் ஏ டிரான்ஸ்போஸ் ஈக்குவல் டு டிட்டர்மினன்ட் ஆஃப் ஏ டிரான்ஸ்போஸ் ஹோல் இன்வர்ஸ். ஓகே, இது அப்படியே இருக்குமா, இது என்ன வரும், இந்த டிரான்ஸ்போஸ் மேலே கொண்டு போகலாம். ஏன் இன்வர்ஸ் இந்த மேலே நேரம் இது இங்கே இருந்தால் ரெண்டு சேம் நான் பவர் இன்க்ரீஸ் ஆகும் மல்டிப்ளை பண்ணலாம். அப்போ இந்த டிரான்ஸ்போஸ் மேலே போயிட்டு இன்வர்ஸ் கீழே கொண்டு வந்துருக்கு. அப்போ நெக்ஸ்ட் இந்த கண்டிஷன் சேஞ்சஸ் ஆயிடுச்சு. இப்போ நெக்ஸ்ட் என்ன நமக்கு இது ரெண்டு என்ன நமக்கு டிரான்ஸ்போஸ் மட்டும் காமனாக எடுத்துக்கிட்டு டிட்டர்மினன்ட் ஏ இன்வெர்ஸ்னு எடுத்துட்டேன். இது சேமாக இருந்தால் நமக்கு இந்த மேலே டிரான்ஸ்போஸ் காமனாக பிரித்து எழுதலாம். நமக்கு இந்த டிரான்ஸ்போஸ் வந்து இந்த டிரான்ஸ்போஸ் இதுக்கு இண்டிவிஜுவலாக ஏன்னா இந்த ஃபேக்டர் வரும், இந்த டிரான்ஸ்போஸ் இதுக்கு இண்டிவிஜுவல்னா ஏ இன்வெர்ஸ் ஹோல் டிரான்ஸ்போஸ் சொல்லலாம். நமக்கு சேம் தான். ஓகே, அப்போ இது ஃபுல்லாக நமக்கு என்ன தெரியும், நமக்கு இந்த டிட்டர்மினன்ட் ஏ எப்படி இருக்கும், ஏ இன்வெர்ஸ்னா ஃபார்முலா 1 by டிட்டர்மினன்ட் ஏ இன்ட்டு அட்ஜாயிண்ட் ஏ நமக்கு தெரியும். ஓகே, இன்ட்டு அட்ஜாயிண்ட் ஏ. நெக்ஸ்ட்டு இது கேன்சல் ஆகிடும், அட்ஜாயிண்ட் ஏ ஹோல் டிரான்ஸ்போஸ். அப்போ அட்ஜாயிண்ட் ஏ மட்டும் இருக்கும், ஹோல் டிரான்ஸ்போஸ் இருக்கும். அப்போ அட்ஜாயிண்ட் ஏ டிரான்ஸ்போஸ் எது ஈக்குவல் ஆகுது, அட்ஜாயிண்ட் ஆஃப் ஏ ஹோல் டிரான்ஸ்போஸ் ஈக்குவல் ஆகுது. ஓகேவா, இது ஃபுல்லாக கேட்க மாட்டாங்க. எனி 2 3 ரிசல்ட் கிட்ட 5 மார்க் கொஸ்டின் கேட்பாங்க. தேங்க்யூ ஸ்டூடெண்ட்.